உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு புதிய டிஜிட்டல் மீடியா கொள்கையை முன்மொழிந்துள்ளது. இந்த கொள்கை நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை எழுப்பியுள்ள நிலையில் அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர கிளம்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புதிய டிஜிட்டல் மீடியா கொள்கைப்படி அம்மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் உள்ளிட்டவைகள் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் உள்ளிட்டவைகளில் இயங்கும் பிரபலமான சமூக வலைத்தள பக்கங்கள் மற்றும் பிரபலங்கள் மூலம் பரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சமூக வலைத்தள பக்கங்களின் பின் தொடர்பாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 2 லட்சத்திலிருந்து 8 லட்சம் ரூபாய் வரை மாநில அரசு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, எல்லை மீறும் சமூக வலைத்தள பக்கங்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். அதில் தேச விரோத, ஆபாச மற்றும் ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை பதிவிடும் சமூக வலைத்தள பக்கங்களை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்திருக்கிறது. அதுபோன்ற கருத்துக்களை பதிவிடும் சமூக வலைத்தள பக்கங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். புதிய டிஜிட்டல் மீடியா கொள்கை வேலை வாய்ப்பை உருவாக்கி சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் அவதூறுகளையும் கட்டுப்படுத்தும் என்றும், வதந்திகளை பரப்பி மாநில சட்டம் ஒழுங்குடன் விளையாடும் நபர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என கூறி பாஜக வரவேற்றுள்ளது. இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்தில் எதிர்க்கட்சிகளாக இருக்கும் சமாஜ்வாடி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் புதிய டிஜிட்டல் மீடியா கொள்கையை கடுமையாக விமர்சித்துள்ளன. புதிய கொள்கை மூலம் பொதுமக்களின் பணத்தை உத்தரப்பிரதேச அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்றும், சமூக வலைத்தளங்களில் ஈடுபடுபவர்களின் கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் புதிய டிஜிட்டல் மீடியா கொள்கை இருக்கிறது எனவும் விமர்சித்துள்ளனர். மேலும் அரசாங்கத்தை நியாயமாக விமர்சிக்கும் சமூக வலைத்தள பிரபலம் கூட இந்த புதிய கொள்கையால் தண்டிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள் பெண்களின் பாதுகாப்பு, பள்ளிகளின் தரம் குறித்த விஷயங்கள் பேசுவதை கூட ஆட்சேபனைக்குரிய கருத்து என்று தெரிவித்து பதிவிடும் நபர்களை தண்டிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் நிகழும் அவலங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலம் நாட்டுக்கு தெரிய வருகிறது. அந்த பதற்றத்தில்தான் அவற்றை கட்டுப்படுத்த புதிய டிஜிட்டல் மீடியா கொள்கையை உத்தரப்பிரதேச அரசு உருவாக்கியுள்ளது என காங்கிரஸ் கட்சி விமர்சித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.